பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயிலில் பல்வேறு காலி பணியிடங்களை நேரடி நியமனம் மூலம் நிரப்புவதற்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் இருக்கக்கூடிய இந்த திருக்கோயில் தமிழ்நாடு அரசினுடைய இந்து அறநிலைத்துறை கீழே இருக்கக்கூடிய ஒரு கோயில். இந்த கோயிலில் நேரடி நியமனம், அதாவது டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டில் வேரியஸ் வேக்கன்சிஸ் ஃபில் பண்ணுறாங்க. டோட்டலாக 296 வேக்கன்சிஸ் இருக்குது. இன்ஜினியரிங் டிகிரி முடித்தவர்கள், டிப்ளமோ முடித்தவர்கள், மினிமம் எனி டிகிரி முடித்தவர்கள், அதே மாதிரி 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள், தமிழ் எழுத படிக்க தெரிந்தவர்கள், 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள், இப்படி பல்வேறு விதமான வேக்கன்சிஸ் இதில் இருக்குது. 1 by 1 அதை பார்க்கலாம். யாரெல்லாம் எலிஜிபிள், எவ்வளவு சேல்ரி அப்படின்றத 1 by 1 பார்க்கலாம். மினிமம் 18 வயதுலேருந்து 45 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்து மதத்தை சார்ந்த கேண்டிடேட் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? இதே வேரியஸ் கேட்டகரிஸாக பிரிச்சிருக்காங்க. வெளித்துறை காலி பணியிடங்கள், உள்துறை காலி பணியிடங்கள், அதே மாதிரி டெக்னிக்கல் காலி பணியிடங்கள், அதே மாதிரி ஆசிரியர் காலி பணியிடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக கேட்டகரி வைஸ் போட்டிருக்காங்க. வெளித்துறை காலி பணியிடங்களை பொறுத்த வரைக்கும் இளநிலை உதவியாளரில் 7 வேக்கன்சிஸ் இருக்குது. லெவல் 22ல் இருக்கக்கூடிய இந்த போஸ்ட்டுக்கு மினிமம் 18,500 ரூபாயிலேருந்து 58,600 ரூபாய் வரைக்கும் சேலரி இருக்கும். மினிமம் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும். SSLC 10th முடித்திருந்தாலே போதுமானது. சீட்டு விற்பனையாளர் பொறுத்த வரைக்கும் 13 வேக்கன்சிஸ் இருக்குது. இதுவும் சேம் தான். லெவல் 22ல் மினிமம் சேலரியாக உங்களுக்கு கையில் கிடைக்கிறது 20,000 ரூபாய்க்கு மேலே இருக்கும். இதற்கும் SSLC முடித்திருந்தாலே போதுமானது. அடுத்தது சத்திரம் காப்பாளர் 16 வேக்கன்சிஸ் இருக்குது. காலி பணியிடம் பொறுத்த வரைக்கும் 16 வேக்கன்சிஸ். இதற்கும் சேலரி 18,500 ரூபாயிலேருந்து சேலரி இருக்கும். இதற்குள்ள அலவன்சஸ் உங்களுக்கு இருக்கும். இந்த போஸ்ட்டுக்கும் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும். அடுத்தது சுகாதார மேஸ்திரி மலைக்கோயிலில் 2 வேக்கன்சி இருக்குது. லெவல் 17ல் இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட்டு 15,900, அதாவது மினிமம் உங்களுக்கு 17,000 ரூபாய்க்கு மேலே உங்களுக்கு சேலரி இருக்கும். தமிழ் எழுத படிக்க தெரிந்திருந்தாலே போதுமானது. வேறு எந்த குவாலிஃபிகேஷனும் தேவையில்லை. அடுத்தது சுகாதார மேஸ்திரியில் அனைத்து உப நிறுவனங்களுக்கும் சொல்லிட்டு ஒரு வேக்கன்சி இருக்குது. இதுவும் லெவல் 17ல் இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட்டு. தமிழ் எழுத படிக்க தெரிந்திருந்தால் போதுமானது. அடுத்தது சுகாதார மேஸ்திரியிலே அனைத்து உபகோயிலில் ஒரு வேக்கன்சி இருக்குது. சேம் குவாலிஃபிகேஷன், தமிழ் எழுத படிக்க தெரிந்திருந்தால் போதுமானது. லெவல் 17ல் இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட்டு. அடுத்தது பூஜை காவல் ஒரு வேக்கன்சி இருக்குது. லெவல் 12ல் இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட்டு 11,600 ரூபாய் சேலரி, ஸ்டார்டிங் சேலரி. உங்களுக்கு தமிழ் எழுத படிக்க தெரிந்திருக்கு அப்படின்ற மாதிரி இருந்தாலும் போதுமானது குவாலிஃபிகேஷன். காவல் மலைக்கோயிலில் 2 வேக்கன்சி இருக்குது. இது லெவல் 17ல் இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட்டு 15,900லேருந்து ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஒரு வேக்கன்சி. தமிழ் எழுத படிக்க தெரிந்திருந்தாலே போதுமானது. காவல் உபகோயில் மற்றும் உப நிறுவனங்களில் 44 வேக்கன்சிஸ் இருக்குது. லெவல் 12ல் இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட்டு 11,600 ரூபாயிலேருந்து சேலரி 36,800 ரூபாய் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த போஸ்ட்டுக்கு தமிழ் எழுத படிக்க தெரிந்திருந்தால் போதுமானது. அடுத்தது துப்புரவு பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் 57 வேக்கன்சி மலைக்கோயிலில் இருக்குது. லெவல் 17ல் மேட்ரிக்ஸ் 1ல் இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட்டு 15,900லேருந்து ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஒரு சேலரி, மேட்ரிக்ஸில் இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட்டு தமிழ் எழுத படிக்க தெரிந்திருந்தால் போதுமானது. அடுத்தது துப்புரவு பணியாளர் உபகோயில் மற்றும் உப நிறுவனங்களில் 104 வேக்கன்சிஸ் இருக்குது. லெவல் 10ல் இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட்டுக்கு மினிமம் 10,000லேருந்து உங்களுக்கு சேலரி இருக்கும். தமிழ் எழுத படிக்க தெரிந்திருந்தால் போதுமானது. அடுத்தது கால்நடை பராமரிப்பில் 2 வேக்கன்சி இருக்குது. லெவல் 10ல் தான் இருக்குது. இதுவும் 10,000லேருந்து ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஒரு போஸ்ட்டு. தமிழ் எழுத படிக்க தெரிந்திருந்தால் போதுமானது. அடுத்தது உதவி யானை மாவுத்தர். இந்த போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு வேக்கன்சி இருக்குது. உபகோயிலில் லெவல் 12ல் இருக்குது. 11,600 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகக்கூடிய சேலரி லெவலில் இருக்கக்கூடிய இந்த போஸ்ட்டுக்கு தமிழ் எழுத படிக்க தெரிந்திருக்கணும். அதே மாதிரி எலிஃபண்ட்ஸ், அதாவது யானைகளை கெப்பாசிட்டி எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யானையை ட்ரெயின் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி அதை கைட் பண்ணி உங்களுக்கு உங்களுடைய கமாண்டுக்கும் யானை கண்ட்ரோல் பண்ண தெரிந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி அதற்கான எபிலிட்டி அண்ட் நாலேஜ் இருக்கக்கூடிய கேண்டிடேட் இதற்கு அப்ளை பண்ணலாம். அடுத்தது சுகாதார ஆய்வாளர் ஹெல்த் இன்ஸ்பெக்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு வேக்கன்சி இருக்குது. லெவல் 30ல், அதாவது 35,600 ரூபாயிலேருந்து 1,12,800 ரூபாய் வரைக்கும் சேலரி இருக்கக்கூடிய இந்த போஸ்ட்டுக்கு மினிமம் 8ஆம் வகுப்பு அல்லது அதற்கு ஈக்குவலண்ட்டான குவாலிஃபிகேஷன் முடிச்சுட்டு சானிட்டரி இன்ஸ்பெக்டர் ட்ரைனிங் கோர்ஸ் முடித்த கேண்டிடேட், சர்டிஃபிகேட் வச்சுருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம்.
இது வரைக்கும் பார்த்துருந்தது வந்து வெளித்துறை காலி பணியிடங்கள் வந்து 252. சரிங்களா? அடுத்தது பார்க்க போகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா தொழில்நுட்ப காலி பணியிடங்கள், டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் தான் இதற்கு எலிஜிபிள். என்னென்ன பணியிடங்கள் அப்படின்னு பார்க்கலாம். உதவி பொறியாளர் மின்னணுவியலில் ஒரு வேக்கன்சி இருக்குது. லெவல் 35ல் 36,700 சேலரி இருக்கும். பேச்சுலர் டிகிரி அதாவது பிஇ முடிச்சிருக்கணும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கில், அவங்க எலிஜிபிள். அடுத்தது உதவி பொறியாளர்லேயே வந்து சிவிலில் 4 வேக்கன்சி இருக்குது. சேம் சேலரி தான். லெவல் 35ல் 36,700 ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஒரு போஸ்ட்டு. பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடித்த கேண்டிடேட் இதற்கு அப்ளை பண்ணலாம். அல்லது சிவில் இன்ஜினியரிங்க்கான எக்ஸாம் இருக்கு இல்லையா, இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் இன்ஜினியர்ஸ் எக்ஸாமினேஷன், அதில் செக்ஷன் ஏ அண்ட் பியை வந்து பாஸ் பண்ண கேண்டிடேட்டாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்களும் அப்ளை பண்ணலாம். அடுத்தது இளநிலை பொறியாளரில் மின்னில் ஒரு வேக்கன்சி. எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கில் டிப்ளமோ முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். லெவல் 31ல் இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட்டு. 35,900 உங்களுக்கு சேலரி இருக்கும். இளநிலை பொறியாளர்லேயே வந்து ஆட்டோமொபைல்ஸில் ஒரு வேக்கன்சி இருக்குது. ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்கில் டிப்ளமோ முடித்த கேண்டிடேட் இதற்கு எலிஜிபிள். லெவல் 31ல் சேம் சேலரி 35,900 ஸ்டார்ட் ஆகும். இளநிலை பொறியாளர் மெக்கட்ரானிக்ஸ் ரோபோட்டிக்ஸில் வந்து ஒரு வேக்கன்சி இருக்குது. இதுவும் சேம் லெவல் தான். மெக்கட்ரானிக்ஸ்லேயோ அல்லது ரோபோட்டிக்ஸ் இன்ஜினியரிங்லேயோ வந்து டிப்ளமோ முடித்த கேண்டிடேட் வந்து இதற்கு எலிஜிபிள். அடுத்தது மேற்பார்வையாளர் சிவில் பொறுத்த வரைக்கும் சூப்பர்வைசரில் 3 வேக்கன்சி இருக்குது. லெவல் 27ல் இருக்கக்கூடிய இந்த போஸ்ட்டுக்கு 20,600 ஸ்டார்ட் ஆகும் சேலரி. டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் முடித்த கேண்டிடேட் இதற்கு எலிஜிபிள். இயந்திரவியலில் மேற்பார்வையல் சூப்பர்வைசர் மெக்கானிக்கலில் வந்து 3 வேக்கன்சி இருக்குது. சேம் சேலரி தான். டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடித்தவர்கள் எலிஜிபிள். தொழில்நுட்ப உதவியாளர் மின் பொறுத்த வரைக்கும் 2 வேக்கன்சி இருக்குது. லெவல் 27ல் சேம் சேலரியில் பேக்கேஜில் இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட்டு. எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கில் டிப்ளமோ முடித்த கேண்டிடேட் இதற்கு எலிஜிபிள். அடுத்தது தொழில்நுட்ப உதவியாளர் டிஇசிஇசிஇ இதில் வந்து ஒரு வேக்கன்சி இருக்குது. டிப்ளமோ இன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், டிப்ளமோ இன் இசிஇ முடித்த கேண்டிடேட் இதற்கு எலிஜிபிள். அடுத்தது தொழில்நுட்ப உதவியாளரில் இயந்திரவியல் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் டிப்ளமோ முடித்தவர்கள் அப்ளை பண்ணலாம். இது ஒரு வேக்கன்சி இருக்குது. லெவல் 27ல் இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட்டு தான். அடுத்தது கணினி இயக்குபவரில் 3 வேக்கன்சி இருக்குது. லெவல் 27ல் சேம் சேலரி இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட்டு. இதில் வந்து டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். தமிழ் மற்றும் இங்கிலீஷில் வந்து நல்ல நாலேஜோட எழுத தெரிந்த கேண்டிடேட் இதற்கு அப்ளை பண்ணலாம். சரிங்களா? ஆய்வக நுட்பனர் ஒரு வேக்கன்சி இருக்குது. இது வந்து பஞ்சாமிர்தத்திற்காக இருக்கக்கூடிய லேப் டெக்னீஷியன். லெவல் 28ல் மேட்ரிக்ஸ் 1ல் 35,400 ஸ்டார்ட் ஆகக்கூடிய இந்த போஸ்ட்டுக்கு பேச்சுலர் டிகிரி இன் கெமிஸ்ட்ரி அதே மாதிரி பயோ கெமிஸ்ட்ரி முடித்த கேண்டிடேட் இதற்கு அப்ளை பண்ணலாம். சரிங்களா? அதே மாதிரி டிப்ளமோ இன் மெடிக்கல் லெபார்ட்டரி கோர்ஸ் டெக்னீஷியன் கவர்மெண்ட் ரெகனைஸ்டு டெக்னீஷியனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிஎம்எல்டி முடித்திருந்தாங்கனாலும் அவங்களும் எலிஜிபிள். அடுத்தது விஞ்ச் ஆப்ரேட்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு வேக்கன்சி. லெவல் 18ல் இருக்கக்கூடிய இந்த போஸ்ட்டுக்கு 16,600 ஸ்டார்ட் ஆகும். ஐடிஐயில் ஒயர்மேன் எலக்ட்ரிக்கல் ட்ரெயின் முடித்த கேண்டிடேட் எலிஜிபிள். சரிங்களா? எலக்ட்ரிக்கல் லைசன்சிங் வந்து பி சர்டிஃபிகேட் வச்சுருக்காங்கன்னா எலிஜிபிள். அடுத்தது மிஷின் ஆப்ரேட்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு வேக்கன்சி இருக்குது. மிஷின் ஆப்ரேட்டருக்கு லெவல் 18ல் 16,600 இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட்டு. இதற்கும் ஐடிஐயில் எலக்ட்ரிக்கல் ஒயர்மேன் ட்ரெயின் முடித்த கேண்டிடேட் எலக்ட்ரிக்கல் லைசன்சிங் போர்டில் பி சர்டிஃபிகேட் வச்சுருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? அடுத்தது மிஷின் ஆப்ரேட்டர் பஞ்சாமிர்தத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வேக்கன்சி இருக்குது. லெவல் 18 சேம் சேலரி தான். மெக்கட்ரானிக்ஸ் அல்லது ரோபோட்டிக்ஸ் இன்ஜினியரிங்கில் டிப்ளமோ முடித்த கேண்டிடேட் இதற்கு எலிஜிபிள். ஹெல்ப்பரை பொறுத்த வரைக்கும் 2 வேக்கன்சி இருக்குது. சேம் லெவல் 18ல் இருக்கக்கூடிய சேலரி தான். ஐடிஐயில் எலக்ட்ரிக்கல் ஒயர்மேனில் ட்ரேடில் முடித்த கேண்டிடேட். லைசன்ஸை பொறுத்த வரைக்கும் ஹச் சர்டிஃபிகேட் வச்சுருக்காங்கன்னா எலிஜிபிள். அடுத்தது ஹச்டி ஆப்ரேட்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு வேக்கன்சி இருக்குது. லெவல் 21ல் இருக்கக்கூடிய இந்த போஸ்ட்டுக்கும் ஐடிஐயில் எலக்ட்ரிக்கல் ட்ரேட் முடித்த கேண்டிடேட் எலிஜிபிள். பி சர்டிஃபிகேட் எலக்ட்ரிக்கல் லைசன்சிங் வச்சுருக்காங்கன்னா எலிஜிபிள். டிரைவர் ஓட்டுநரை பொறுத்த வரைக்கும் 2 வேக்கன்சி இருக்குது. லெவல் 22ல் இருக்கக்கூடிய இந்த போஸ்ட்டுக்கு 18,500 58,600 வரைக்கும் சேலரி இருக்கும். மினிமம் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும். அதே மாதிரி லைட் வெஹிக்கிள் அல்லது ஹெவி வெஹிக்கிள் டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்கணும். அதே மாதிரி ஃபஸ்ட் எய்டு 1 இயர் டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கணும். ஃபஸ்ட் எய்டில் சர்டிஃபிகேட்டும் வச்சுருக்கணும். சரிங்களா? இதில் வந்து டோட்டலாக வந்து டெக்னிக்கல் போஸ்ட்டில் 30 வேக்கன்சிஸ் இருக்குது.
அடுத்தது ஆசிரியர் காலி பணியிடங்களை பொறுத்த வரைக்கும் ஆகம ஆசிரியர் அர்ச்சகர் பயிற்சி பள்ளியில் ஒரு வேக்கன்சி இருக்குது. லெவல் 31 இருக்கக்கூடிய இந்த போஸ்ட்டுக்கு 35,900லேருந்து 1,13,500 வரைக்கும் சேலரி இருக்கும். 5 வருடம் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். வேத ஆகம பாடசாலையில் சைவமில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய கேண்டிடேட் இதற்கு அப்ளை பண்ணலாம். சீனியர் அர்ச்சகராக மினிமம் 5 வருடம் அதற்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய கேண்டிடேட் இதற்கு அப்ளை பண்ணலாம். வேத ஆகம பாடசாலை இன் சைவ ஆகமமில் 4 வருட கோர்ஸ் முடித்த கேண்டிடேட் சர்டிஃபிகேட் இருக்கக்கூடிய கேண்டிடேட் இதற்கு எலிஜிபிள். அடுத்தது உள்துறை காலி பணியிடங்களை பொறுத்த வரைக்கும் அத்தியான பட்டரில் மலைக்கோயிலில் ஒரு வேக்கன்சி இருக்குது. மேட்ரிக்ஸில் லெவல் 17 அதாவது 15,900லேருந்து ஸ்டார்ட் ஆகக்கூடிய சேலரி இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட்டு. தமிழ் எழுத படிக்க தெரிந்திருக்கணும். அதே மாதிரி ஆகம ஸ்கூலில் வேட பாடசாலையில் ரீஜனல் இன்ஸ்டியூட் நடத்தக்கூடிய 1 இயர் கோர்ஸ் முடித்திருக்கணும். அதற்கான சர்டிஃபிகேட் வச்சிருக்கக்கூடிய கேண்டிடேட் இதற்கு அப்ளை பண்ணலாம். அர்ச்சகர் உபகோயிலில் 2 வேக்கன்சி இருக்குது. லெவல் 12 இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட்டு 11,600 சேலரி இருக்கக்கூடிய இந்த போஸ்ட்டுக்கும் உங்களுக்கு தமிழ் எழுத படிக்க தெரிந்திருக்கணும். அதே மாதிரி ஆகம ட்ரைனிங் சென்டர் நடத்தக்கூடிய சர்டிஃபிகேட் 1 இயர் சர்டிஃபிகேட் கோர்ஸ் முடித்திருக்கணும். அர்ச்சகருக்கான சர்டிஃபிகேட் கோர்ஸ். நாதஸ்வரம் 2 வேக்கன்சி இருக்குது. உபகோயிலில் லெவல் 16 இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட், அதாவது 15,700 ஸ்டார்ட் ஆகக்கூடிய இந்த போஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ரிலவெண்ட் இது எல்லாமே பார்த்திங்கன்னா சேம் தான். தமிழ் எழுத படிக்க தெரிந்திருக்கணும். ரிலீஜியஸ் இன்ஸ்டியூஷன் அல்லது கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன் நடத்தக்கூடிய அந்த ரிலவெண்ட், இப்போ மியூசிக்னால் அந்த பர்டிகுலர் ரிலவெண்ட் ஃபீல்டில் தமிழ்னா தமிழுக்கான சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். நாதஸ்வரம்னா நாதஸ்வரத்துக்கான சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். தாளம்னா தாளத்துக்கான சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். சரிங்களா? தமிழில் 2 வேக்கன்சி இருக்குது. தாளத்தில் 5 வேக்கன்சி இருக்குது. எல்லா போஸ்ட்டுக்கும் பார்த்திங்கன்னா லெவல் 16 15,700 சேலரி உங்களுக்கு இருக்கும். மாலை கட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு வேக்கன்சி இருக்குது. லெவல் 10 இருக்கக்கூடிய இந்த போஸ்ட்டுக்கு மினிமம் 10,000லேருந்து 31,500 வரைக்கும் சேலரி இருக்கும். தமிழ் எழுத படிக்க தெரிந்த கேண்டிடேட்டாக இருக்கணும். அதே மாதிரி பூஜை மற்றும் உஸ்தவங்களில் மாலை கட்ட தெரிந்த கேண்டிடேட்ஸாக இருக்கணும். சரிங்களா? 13 வேக்கன்சிஸ் இருக்கக்கூடிய இந்த கேட்டகரி சேர்த்து டோட்டலாக 296 வேக்கன்சிஸ் இருக்குது. இதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே hrce.tn.gov.in அப்படின்ற வெப்சைட்லேயோ அல்லது pazhanimurugan.hrce.tn.gov.in வெப்சைட்லேயும் இருக்கும். இதற்கான அப்ளிகேஷன் ஃபார்மட்டும் அதில் இருக்குது. அந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட்டில் உங்களுடைய டீட்டெயில்ஸை ஃபுல்லாக நீங்கள் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணிவிட்டு அதற்கான சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் இணைச்சி நீங்கள் 8/1/2025 மாலை 5:45 மணிக்குள்ளே நீங்கள் தபால் மூலமாகவோ அல்லது நேரடியாகவோ சப்மிட் பண்ணலாம். சரிங்களா? தபால் மூலமாக அனுப்புகிறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும்னா இணை ஆணையர் செயல் அலுவலர் அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் பழனி 624601 திண்டுக்கல் மாவட்டம் அப்படின்ற இந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும். இதனுடைய கண்டிஷன்ஸ் என்ன, அப்ளிகேஷனில் என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றத 1 by 1 பார்க்கலாம். நிபந்தனைகளை பொறுத்த வரைக்கும் 1/7/2024 அன்னைக்கு மினிமம் 18 வயது பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். 45 வயதுக்குள்ளே இருக்கணும். அதே மாதிரி இந்து மதத்தை சார்ந்த கேண்டிடேட்டாக மட்டும்தான் எலிஜிபிள். இறை நம்பிக்கை கண்டிப்பாக இருக்கணும். சரிங்களா? ஒரே கேண்டிடேட் 2-3 போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் செப்பரேட் அப்ளிகேஷன் தனித்தனியான அப்ளிகேஷன் கொடுக்கணும். அதே மாதிரி கரெக்டான டேட்டுக்குள்ளே வரக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் மட்டும்தான் அக்செப்ட் பண்ணுவாங்க. லேட்டாக வருது அப்படின்ற மாதிரி தான் ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. எல்லா டாக்குமெண்ட்ஸும் சரி, என்னென்ன ஜெராக்ஸ்லாம் நீங்கள் வைக்கிறீங்களோ அது எல்லாமே நோட்ரி பப்ளிக் இல்லைனா கெசட்டட் ஆஃபீஸர்கிட்ட அட்டஸ்டேஷன் வாங்கியிருக்கணும். சரிங்களா? கெசட்டட் ஆஃபீஸர்கிட்ட அட்டஸ்டேஷன் வாங்கியிருந்தாலே போதுமான ஜெராக்ஸு. அதே மாதிரி ஒரிஜினல்ஸ்லாம் உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ செக் பண்ணுவாங்க. டிசி கண்டிப்பாக நீங்கள் வைக்கணும். சரிங்களா? என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் மினிமம் குவாலிஃபிகேஷன்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்த்து அதற்கு நீங்கள் எலிஜிபிளாக அப்படின்றத ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் அனுப்பணும் அப்ளிகேஷனை. சரிங்களா? அதே மாதிரி எந்தெந்த போஸ்ட்டுக்கு எங்கெங்கே அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலுக்குள்ளேயோ அல்லது உப கோயில்கள்லேயோ எங்கே வேணால் ட்ரான்ஸ்ஃபர் உங்களுக்கு போடுவாங்க.
அதை வந்து அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. சரிங்களா? அதே மாதிரி கேண்டிடேட் வந்து செலக்ட் ஆகுறாங்க அப்படின்ற மாதிரி தான் இன்டர்வியூக்கு வரும்போதும் அல்லது ஜாயின் பண்ண வரும்பொழுது கண்டிப்பாக வந்து உங்களுடைய ஏரியாவில் பக்கத்தில் இருக்கக்கூடிய நியர்பையில் காவல் நிலையத்தில் உங்கள் மேலே எந்த விதமான குற்றவியல் நடவடிக்கையும் எடுக்கலை அப்படின்றதுக்கான சர்டிஃபிகேட் வந்து அவங்க கொடுக்கணும் உங்கள் நியர்பை போலீஸ் ஸ்டேஷனில். அதே மாதிரி உங்களுக்கான உடல் தகுதி இருக்குது அப்படின்றதற்கான மெடிக்கல் சர்டிஃபிகேட்டும் நீங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுறதற்கு தேவை இல்லை. சரிங்களா? அதே மாதிரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்பொழுது என்ன போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றதுக்கு நீங்கள் வந்து அப்ளிகேஷன் மேலேயே, அதாவது இந்த என்வலப்லேயே மென்ஷன் பண்ணணும். அது எப்படி அப்படின்றத நம்ம பின்னாடி சொல்கிறேன். அதே மாதிரி இதுக்கு இன்டர்வியூவுக்கு வரும்பொழுது சர்டிஃபிகேட்டுடைய ஜெராக்ஸு எல்லாமே நீங்கள் வந்து ப்ராப்பராக எடுத்துகிட்டு வரணும். அப்ளை பண்ணக்கூடிய கேண்டிடேட் உங்களுடைய ஓன் இதில் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்க. உங்களுடைய நாலேஜில், அதாவது இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் எலிஜிபிள் அப்படின்றது தெரிஞ்சு தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி தான் நீங்கள் உங்களுடைய ஓன் கன்சர்னில் தான் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க. இன்கேஸ் நீங்கள் அதற்கான எலிஜிபிலிட்டி இல்லை அப்படின்ற மாதிரி தான் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. என்னென்ன அப்ளிகேஷனில் கொடுத்துருக்கீங்களோ அதற்கு எல்லாத்துக்கும் ப்ராப்பரான சர்டிஃபிகேட்ஸ், டாக்குமெண்ட்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். சரிங்களா? அது எல்லாத்தையும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் மற்றும் இன்டர்வியூ அப்போ கேட்பாங்க. அதை நீங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். அதை வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு தான் வந்து உங்களுக்கு வந்து ஆர்டர்ஸ் கொடுப்பாங்க. உங்களுக்கு செலெக்ஷன் ஆர்டர், அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இதெல்லாம் வரும். அதே மாதிரி நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறீங்களோ அதையெல்லாம் அந்தந்த சம்மந்தப்பட்ட துறைக்கு வந்து உண்மைத்தன்மை குறித்து பரிசீலனைக்கு அனுப்பப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி கவர்மெண்ட் ஜாபில் இருந்து சஸ்பென்ஷனோ அல்லது வந்து அவங்க மேலே ஏதாவது டிபார்ட்மெண்டல் ஆக்ஷனையும் எடுத்து அவங்கள வந்து ரிசைன் பண்ண வச்சுருக்காங்க, இல்லைனா வந்து எக்ஸ்பெல் பண்ணிட்டாங்க அந்தலேருந்து ஜாப்லேருந்து அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்க நாட் எலிஜிபிள். சரிங்களா? அதே மாதிரி ப்ராப்பராக ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக டீட்டெயில்ஸ் இருக்கக்கூடிய கம்ப்ளீட் அப்ளிகேஷன் மட்டும்தான் அக்செப்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஏதாவது நெசசரி டாக்குமெண்ட்ஸ் வைக்கலை அப்படின்ற மாதிரி இருந்தாலும் அந்த அப்ளிகேஷனும் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதனால் கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து அப்ளிகேஷனை ஃபில் பண்ணியிருக்கீங்களான்றதை செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எல்லா டாக்குமெண்ட்ஸும் வச்சுருக்கீங்களா அப்படின்றதையும் செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதற்கு அப்ளை பண்ணக்கூடிய கேண்டிடேட் இணையதளம் வாயிலாக நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் hrce.tn.gov.in வெப்சைட்லேயோ அல்லது palanimurugan.hrce.tn.gov.in வெப்சைட்லேயோ ஃப்ரீயாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபில் பண்ணி அனுப்பலாம். அல்லது நீங்கள் வந்து திருக்கோயில் அலுவலகத்துக்கு போயிட்டு 50 ரூபாய் நீங்கள் வந்து செலுத்துனீங்கன்னா அவங்க அப்ளிகேஷன் ஃபார்மேட் வந்து கொடுப்பாங்க. அந்த ஃபார்மேட்டை ஃபில் பண்ணி நீங்கள் அங்கேயே நேரடியாகவே சப்மிட் பண்ணலாம் அல்லது தபால் மூலயமாக சப்மிட் பண்ணலாம். அப்ளை பண்ணும் பொழுது நீங்கள் அஞ்சல் உரை இருக்குல்லையே, அது வெளியில் பணியுடைய வரிசை எண், அந்த சீரியல் நம்பர் வந்து லெஃப்டில் இருக்கும். என்ன அப்படின்றத நான் காமிக்கிறேன். அந்த நம்பரை மென்ஷன் பண்ணணும். என்ன பணியிடம் அப்படின்றதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். இந்த அப்படியே பணியிட வரிசை எண் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பரு மற்றும் எந்த பணியிடத்திற்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணணும். அதே மாதிரி என்ன அட்ரஸ் அப்படின்றத நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அந்த அட்ரஸ்க்கு நேர்லையோ அல்லது அஞ்சல் மூலமாகவோ நீங்கள் அனுப்பலாம். அனுப்பும் பொழுது கண்டிப்பாக என்னென்னலாம் வச்சு அனுப்பணும்னு பார்த்தீங்கன்னா, கவரில் மேலே வெளியில் வந்து இந்த வரிசை எண் மற்றும் என்ன பணியிடம் அப்படின்றத நீங்கள் மென்ஷன் பண்ணணும். டூ அட்ரஸ் வந்து இந்த இணை ஆணையர் செயலாளர் அதெல்லாம் போட்டுக்கணும். ஃப்ரம் அட்ரஸ் வந்து உங்களுடைய அட்ரஸ் எழுதிக்கணும். இது கூட வந்து உங்களுக்கு என்னென்ன இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அப்ளிகேஷன் இருக்கணும். கண்டிப்பாக உங்களுடைய அப்ளிகேஷன் இருக்கணும். ஜெராக்ஸ் எல்லாத்தோடைய ஜெராக்ஸ் என்னென்னலாம் வைக்கிறீங்களோ அந்த ஜெராக்ஸு. இது கூட இன்னொரு என்வலப் ஒன்று வைக்கணும். சரிங்களா? இது முக்கியமானது. என்வலப் ஒன்று வைக்கணும். அந்த என்வலப்பில் 25 ரூபாய்க்கான ஸ்டாம்ப் அஞ்சல் வில்லை வந்து ஒட்டியிருக்கணும். அதில் வந்து என்ன இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 2 போட்டு உங்களுடைய அட்ரஸ் எழுதிடணும். ஃபுல் அட்ரஸ் எழுதி ஃபோன் நம்பர் எல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. இதில் வந்து 25 ரூபாய்க்கான ஸ்டாம்பும் ஒட்டி இருக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெளியில் இருக்க கவர் வந்து நீங்கள் ஃபுல்லாக இது எல்லாத்தையும் வச்சு நீங்கள் அனுப்புறது, இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து இதுக்குள்ளே வச்சு அனுப்புகிறீங்க. இந்த கவரில் தான் உங்களுக்கு வந்து இன்டர்வியூக்கான கால் லெட்டர் வரும். அதனால தான் உங்களுடைய அட்ரஸ் நீங்கள் வந்து எழுதுறீங்க. அந்த அட்ரஸ்க்கு தான் வந்து உங்களுக்கு கால் லெட்டர், அதாவது இன்டர்வியூக்கு வரத்துக்கான லெட்டர் வந்து வரும். அதற்காக தான் அந்த என்வலப். சரிங்களா? இது வந்து கடைசி நாளுக்குள்ளே நீங்கள் வந்து அனுப்பணும். 8/1/2025, அதாவது அடுத்த ஜனவரி 2025 8ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்து அனுப்பணும். நேர்லையோ அல்லது தபால் மூலயமாகவோ அனுப்பலாம். சரிங்களா? இதுதான் வந்து அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் பழனியில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு விண்ணப்ப படிவம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட்டை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கணும். பிரிண்ட் அவுட் எடுத்து உங்களுடைய லேட்டஸ்ட்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து இதில் ஒட்டிக்கோங்க.
இதில் அதே மாதிரி சைனும் நீங்கள் வந்து பண்ணிட்டுருங்க. உங்களுடைய பேர், தந்தை, கணவர் அல்லது பாதுகாவலருடைய பெயர், பிறந்த தேதி மற்றும் வயது, இது வந்து உங்களுடைய டாக்குமெண்ட் பர்த் சர்டிஃபிகேட் அல்லது 10th மார்க் ஷீட்டில் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்ன இருக்கோ அதை தான் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அதற்கான டேட் ஆஃப் பர்த்துக்கான ப்ரூஃபும் நீங்கள் வந்து ஜெராக்ஸ் வைக்கணும். சரிங்களா? அட்டஸ்டேஷன் வாங்கி வைக்கணும். அடுத்தது உங்களுடைய ஜெண்டர், மேலா ஃபீமேலா அப்படின்றதும் நிரந்தர முகவரி நீங்கள் வந்து கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும். அதே மாதிரி உங்களுடைய ஆதார் அட்டை, சரிங்களா, உங்களுடைய ஆதார் கார்டோடைய ஜெராக்ஸ் வந்து நீங்கள் என்க்ளோஸ் பண்ணணும். இங்கே வந்து ஆதார் கார்டுடைய நம்பரை வைக்கணும், எழுதணும். அடுத்தது கைபேசி எண், மின்னஞ்சல் முகவரி, இது எல்லாமே கரெக்டாக ப்ரெசண்ட்டாக நீங்கள் எது யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்களோ அதை தான் நீங்கள் வந்து கொடுக்கணும். அதே மாதிரி உங்களுடைய மதம், இது வந்து டிசியில், ஏன்னா கண்டிப்பாக வந்து டிசியில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, ரிலீஜன் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதற்காக தான் டிசியை கண்டிப்பாக வைக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 18 வயது பூர்த்தி அடைந்தவரா, 45 வயதுக்குள்ளே இருக்கீங்களா அப்படின்றதையும் வந்து நீங்கள் இதில் வந்து மென்ஷன் பண்ணணும். கல்வி தகுதி, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் எலிஜிபிள் அண்ட் எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் இருக்கா அப்படின்றத நீங்கள் வந்து இதில் உங்களுடைய கல்வி தகுதியை வந்து மென்ஷன் பண்ணணும். அதற்கான ப்ரூஃப், மார்க் ஷீட்டு, டிகிரினா டிகிரி சர்டிஃபிகேட், டிப்ளமோனா டிப்ளமோ சர்டிஃபிகேட், என்ன முடிச்சிருக்கீங்களோ அதனுடைய சர்டிஃபிகேட்டு. அதே மாதிரி என்னென்ன குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்களோ அதற்கான டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக வைக்கணும். வேறு ஏதாவது டாக்குமெண்ட் அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் அந்த டீட்டெயில்ஸ் வந்து மென்ஷன் பண்ணலாம். அதே மாதிரி 1/12/2024 அப்புறம் வாங்கின கான்டாக்ட் சர்டிஃபிகேட், கேரக்டர் சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு கெசட்டட் ஆஃபீஸர்கிட்ட நீங்கள் சைன் வாங்குறீங்களே அவங்கக்கிட்டேயே வந்து கேரக்டர் சர்டிஃபிகேட் ஃபார்மேட் வந்து சொன்னீங்கன்னா எடுத்துகிட்டு போனீங்கன்னா நெட்லேயே இருக்கும், அதை வந்து எடுத்துகிட்டு போனீங்கன்னா அவங்க சைன் பண்ணி தருவாங்க. அந்த கேரக்டர் சர்டிஃபிகேட், அதாவது 1/12/2024 அப்புறம் வாங்கின கேரக்டர் சர்டிஃபிகேட், அதாவது கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டாக இருக்கணும். சரிங்களா? அது வந்து கெசட்டட் ஆஃபீஸர்கிட்ட வாங்கின சர்டிஃபிகேட்டாக தான் இருக்கணும். ஏன்னா நீங்கள் வந்து டிசிலேயோ இல்லை வந்து ஸ்கூலில் இல்லை காலேஜில் கொடுத்த கான்டாக்ட் சர்டிஃபிகேட், கேரக்டர் சர்டிஃபிகேட் வந்து இதில் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. 1/12/2024 அப்புறம் வாங்கியிருக்கிற சர்டிஃபிகேட்டாக இருக்கணும். அதே மாதிரி கெசட்டட் ஆஃபீஸர்கிட்ட வாங்கின சர்டிஃபிகேட்டாக இருக்கணும். சரிங்களா? அதே மாதிரி லாஸ்ட்டாக படித்த இன்ஸ்டியூட்டில், ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ லாஸ்ட்டாக படித்த இன்ஸ்டியூட்டில் வாங்கின கேரக்டர் கான்டாக்ட் சர்டிஃபிகேட் வந்து அதையும் நீங்கள் வந்து இணைக்கணும். சரிங்களா? அதே மாதிரி உங்கள் மேலே எந்த விதமான குற்றவியல் நடவடிக்கை ஏதாவது இருக்குது அப்படின்ற மாதிரி தான் அந்த டீட்டெயில்ஸை வந்து கொடுக்கணும். அப்படி இல்லை அப்படின்ற மாதிரி தான் இல்லை அப்படின்றத வந்து டிக் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் அந்த டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி பொதுவான ஜென்ரலாக இருக்கக்கூடிய ஏதாவது டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அதை நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணலாம். இந்து சமய அறநிலைத்துறையில் ஆளுமை கீழே வந்து நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அந்த டீட்டெயில்ஸை ஃபுல்லத்தையும் வந்து அந்த இடத்துல எந்த இடத்துல ஒர்க் பண்ணீங்க, எந்த இதில் வந்து ஸ்டார்ட் பண்ணது, இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்களா, அதே மாதிரி ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் அங்கே வந்து ஒரு கேரக்டர் கான்டாக்ட் சர்டிஃபிகேட் வந்து வாங்கிட்டு வரணும். அந்த டீட்டெயில்ஸும் கொடுக்கணும். கீழே வந்து கடைசியாக வந்து உங்களுடைய பேர், அதே மாதிரி தந்தை அல்லது கணவர் இல்லைன்னா பாதுகாவலருடைய பெயர் மென்ஷன் பண்ணிக்கோங்க இங்கே. அதே மாதிரி கீழே வந்து சைன் பண்ணிக்கோங்க. நாள், இடம் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெசசரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கெசட்டட் ஆஃபீஸர்கிட்ட சைன் வாங்கி ஜெராக்ஸ் வந்து நீங்கள் என்க்ளோஸ் பண்ணி அனுப்பணும். சரிங்களா? அதே மாதிரி முன்னாடியே சொன்ன மாதிரி தான் 25 ரூபாய்க்கான ஸ்டாம்ப்பு வந்து இருக்கக்கூடிய உங்களுடைய அட்ரஸ், 2 அட்ரஸ் வந்து உங்களுடைய அட்ரஸ் இருக்கக்கூடிய என்வலப்பையும் இதற்கூட இணைச்சி அனுப்பணும். சரிங்களா? இப்படி தான் வந்து அப்ளை பண்ணணும். இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள். இதில் வந்து மோர் தென் 296 வேகன்சிஸ் இருக்கிறதுனால நிறைய சான்ஸ் இருக்குது. அதுவும் இல்லாமல் இது வந்து நேரடி நியமனம் மூலமாக டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டில் நடக்கக்கூடிய ஒரு வேகன்சி அப்படின்றதுனால இது வந்து தமிழ்நாடு அரசினுடைய இந்து அறநிலைத்துறை கீழே நேரடியாக இருக்கக்கூடிய ஒரு ஜாபு. அதுவும் இல்லாமல் இது வந்து ஒரு முக்கியமான கோயில் அப்படின்றதுனால உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஜாபு. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையோ ரிலேட்டிவ்ஸ்லையோ யாராவது வந்து ஜாபுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு வந்து இந்த இன்ஃபர்மேஷனை தெரியப்படுத்துங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். சரிங்களா? நன்றி.